இந்த அண்ணாமலை பேசும்போது அவர் சொல்லியிருந்தார்ல, அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா செய்து விடுவேன்னு முன்னாடி பேசியிருந்தாரு. அதை கேட்டு பேசினாரு. இப்போ அதை பற்றி கேள்வி கேட்கும் போது பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம், ஒரு தனிப்பட்ட கட்சியின் மீதோ அல்லது தனிப்பட்ட நபர் மீதோ எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அப்படிங்கிறத அவர் பதிவு பண்றார். அப்போ அது ஏன் சேர வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாகவும், அது சேர்ந்தா நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படிங்கிற விரக்தி நிலைமைக்கும் இப்ப போறாரு அப்படின்னா என்ன அங்க நீங்க இன்னும் அந்த தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இருக்கிற அதிகாரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய இல்லை. இந்த அரங்க கூட்டம் நடந்து செய்திகள்ல வந்த போது அப்ப நடந்த பேட்டியிலே நான் சொன்னேன், இது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு. அந்த அதிகாரம் அண்ணாமலைக்கு கிடையாது. அதிமுக போலாமா வேணாமாங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் அவர் கிடையாது. அதிமுக வேண்டாங்க, என் தலைமையில் பிஜேபி தலைவர் அணி அமைப்பு யோசனை சொல்லி அந்த யோசனையை ஏற்றுக்கிறதா வேணாமாங்கிற அதிகாரம் தேசிய தலைமைக்கு தான். அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி. அப்போ இவர் சொன்ன யோசனையை தேசிய தலைமை ஏற்றுக்குச்சு. முடிவை இவர் எடுக்கல, யோசனை சொன்னார், அந்த யோசனையை தலைமை ஏற்றுக்குச்சு. இப்போ எதையும் தடுக்கிற இடத்துல அண்ணாமலை கிடையாது, அவருக்கு அதிகாரமும் கிடையாது. ஒரு யதார்த்தமான அரசியலுக்கு வந்துட்டார்னு எடுத்துக்கலாம், இல்லை டெல்லியில் ஏதோ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். புரிய வைக்கப்பட்டிருக்கிறார், தம்பி கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, உனக்கு அதிகாரம் இவ்வளோதான் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கலாம். நான் கட்சி நலனுக்காக சில முடிவு எடுக்கிறோம், ஏற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது அந்த டோனில் தான் அவர் இறங்கி வந்து பேசணும். இது நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு தான் பார்க்கலாம். அவருக்கு இருக்கிற அதிகாரம் அவ்வளோதான், அதிகாரம் கிடையாது. அதிகாரத்தை பத்தி பேசல, ஆனா தனிப்பட்ட கட்சியின் மீதோ நபரின் மீதோ விருப்பு வெறுப்பு இல்லை அப்படின்னா அப்போ அது என்னங்கிற இபிஎஸ்க்கும் இவருக்குமான ஒரு ஈகோ இருக்குதா? அதே மாதிரி அதிமுக திராவிட கட்சிகளை வரவிட மாட்டேன் அப்படிங்கறதுல இவர் உறுதியா இருக்கிறாரா? சொல்றேன், கழகங்கள் இல்லா தமிழகம்னு பொன்னார் இருக்கும்போதே அந்த கோஷத்தை ஆரம்பிச்சார், தமிழிசை வந்து அதை தொடர்ந்தார். அப்புறம் அதை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு கழகத்தோட வந்துட்டாங்க அவங்க. அந்த கோஷம்லாம் அதெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தான் வரும். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி உடைஞ்சதுக்கு தொடக்க புள்ளி வச்சது இவர் தான். உடைஞ்ச பிறகு தனிப்பட்ட விரோதமான பல கருத்துக்களை எடப்பாடி நோக்கி இவர் வச்சார், இவரை நோக்கி அதிமுக காரர்களும் வச்சாங்க. அதில் பச்சையாக அவர் போய் சொல்கிறார், நான் யாருக்கு எதிராகவும் எதையும் நான் சொன்னதில்லைங்கிறார். எவ்வளவோ பேசிட்டார், ரைட்டு. மோதல்னு வந்துட்டு அரசியலில் இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள். அப்படி பேசின பிறகு இன்னைக்கு அவங்க வந்தாங்க, கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு அமித்ஷா சொல்லி அனுப்பியிருக்கலாம். டெல்லி போயிட்டு வந்து பேசுகிற அண்ணாமலை, அதை கவனிக்கணும் நீங்கள்.